மகர ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த விடாமுயற்சி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமுடைய ஒரு நபர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். ஒவ்வொரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய்ப்புகள் மட்டும் கரெக்டாக கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள், எல்லாரும் கொஞ்சமாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான். இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நகருவாங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஆட்சி வீடு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் தான் இவங்களுக்கு ஆட்சியாக வந்து அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் நீச்சமாகக்கூடிய வீடு மேச ராசி. இவங்களுக்கு நட்பு ராசியாக பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி இதெல்லாம் வந்து நட்பு ராசி அமையும். பகை ராசியாக இதெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், விருச்சிகெல்லாம் அவங்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பகை ராசி அமையும். நட்பு கோள்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன், சுக்கிரன், ராகு, கேது, சூரியன், சந்திரன்லாம் உங்களுடைய ராசியில் வரும்போது நிறைய நன்மைகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு பகை ராசியாக எந்தெந்த ராசியில் அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோடு கூட சூரியனும் சந்திரனும் வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு தசை ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 19 ஆண்டுகள் இவங்களுக்கு தசை ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த அரசரவையில் முக்கியமான பொறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏவலராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிலேயே கூட அந்த மாதிரி தான் ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துலா ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறதுனால மூலத்திரிகோண வீடு பார்த்திங்கன்னா கும்பராசி என்பதனால சம வீடாக பார்க்கப்படுறது வந்து தனுசு, மீனம் ராசி வந்து இவங்களுக்கு சம வீடாக இருக்கும். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு சமகோள எந்த ராசி இருக்கோ எந்த அதிபதி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு இவங்களுடைய ராசியில் சேரும்போது ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 ஆண்டு காலம் பயணிப்பார். இவங்களுக்கு ஒவ்வொரு பாகையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தகுந்தால் போல் இவங்களுடைய குணங்களும் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே விடாமுயற்சி உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சோம்பல், கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் வெற்றி பெற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அடிக்கடி இவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா கடந்த சில வாரங்களாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியே ஒரு சில வார்த்தைகள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க பேசுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே சின்ன கருத்து வேறுபாடு வந்து அதுக்கப்புறம் தான் சரியாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒருவர் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நிறைய சுப நிகழ்வுகள் இருக்கிறதுனால வீட்டுக்கு கூட நிறைய உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்த ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. ஒரு சிலலாம் வீட்டுக்கு தேவையான பொன்பொருள்
வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் இது மாதிரிலாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயமோ அல்லது அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் வெளியில் எங்கேயாவது இருந்துட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. வெளியூரோ வெளிநாடோ அல்லது வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு திடீர்னு உங்களை பார்க்கறதுக்காக வருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தேவைகளை அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த நபர்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளோடு சேர்ந்து எங்கேயாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. அப்படி வெளியில் செல்லும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்ல நல்ல வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஏன்னா முக்கிய ஆன்மீகவாதிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பிள்ளைங்கள ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துப்பீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களாம் ரொம்ப நாளாக படிச்சுட்டாங்க, ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய படிப்புக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் சிபாரிசை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி நாடினீங்க அப்படின்னா வேலை ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலக சுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கடந்த சில நாட்களாக வேலைபளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டென்ஷனாகவே தென்பட்டிருப்பீங்க. ஆனால் வருகின்ற நாட்களில் பணி சுமை கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். மாத இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மகர ராசி என்பவர்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமான கோபம் அல்லது நிதி சம்மந்தமான விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நிறைய போட்டியாளர்கள் இந்த காலகட்டத்தில் மறைமுகமாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. செலவுகளை ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும். இருந்தாலும் இந்த போட்டியாளர்களுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களெல்லாம் போராடி ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மகர ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2, ஏப்ரல் 6, ஏப்ரல் 8, 9, 10, 11, 12, 13லாம் உங்களுக்கு ஏற்ற அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் பெரும்பாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். எந்த ஒரு இன்னல்களும் இருக்காது. அதனால் இந்த நாட்களில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டுடுவாங்க. அந்த சனி பகவானோட அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள். அதோடு கூட இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள். ஓம் அருள்கால் இனியவனே போற்றி, ஓம் ஆண்டியருக்கு அருள்பவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு 11 முறை அல்லது 108 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் இதை பாராயணம் செய்யுங்க, நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சகாயஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்த செயலெலாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இதுவரை எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியல, இழுபறியாகவே இருக்குது, இந்த வேலையை எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த மனநிலை மாறும்.
ஏன்னா அந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். உடன் பிறந்தவர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்காம அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்களில் அவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலிமா கூட சில மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபார நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அது கூட ஒரு சிலருக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால செய்து வரும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீண் செலவுகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும். அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஆடம்பர பொருள் வாங்கணுங்கிற பேரில் கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கி சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்ட வேண்டாம். ஏன்னா மற்றவங்க உங்களுடைய கோபத்தை தோன்ற மாதிரியே ஒரு சில வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேசிடுவாங்க. அதனால் நீங்கள் அந்த பொறுமையை இழந்து பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சி எதையுமே ஈடுபட வேண்டாம். ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த 2 நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் குருமங்கள யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்கள் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஒவ்வொரு வேலையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சகாயஸ்தானத்தில் சூரியனும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. செவ்வாய்க்கிழமையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.